குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் பற்றின டேட்டாஸ் தான். ஓகேங்களா? ஒன்ஸ் அகேன் நம்ம இதில் வந்து நம்ம அபிநயா மேடமோட பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேப்பர் அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஓவராலாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? அபிநயா மேடம் வந்து நம்மளோட மார்ச் மந்த்தும் மே மந்த் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஒன்ல வந்து 70 மார்க், பேப்பர் டூவில் வந்து 154.50. ஓகேங்களா? கம்யூனல் கேட்டகரி வந்து எம்பிசியில் டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி, ஜெண்டர் ஃபீமேல். ஓவரால் ரேங்கை பொறுத்தவரை 1791, கம்யூனல் ரேங்க் வந்து 492. அண்ட் வந்து லிஸ்ட் ஒன்ல தான் வராங்க. ஓகேங்களா? இவங்களை பற்றி பார்ப்போம். இவங்களது பார்த்துருவோம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். தோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் பெட்டர் மார்க்ஸ் தென் திஸ், ஐ ஆம் நவ் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மை குரூப் ஒன். Vivegal Study Center has groomed my mains paper in each test. Each and every inputs given by you and our faculties made my paper complete. Forever grateful, sir. Thank you. ஓகே, இதுதான் அவங்க பண்ண மெசேஜஸ். ஓகே, இது இருக்கட்டும். ஓகேங்க, இப்போ இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் தெரியுமா, நம்ம சரண்யா மேடமும் இவங்களும் வந்து ஒரே டைமில் நமக்கு ஜாயின் பண்ணவங்க தான், மே பேட்ச் சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருமே. ஓகேங்களா? ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மே மந்தில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடந்துச்சு. ஓகேங்களா? அதில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டாப்பராக வந்தாங்க. ஓகேங்களா? அதில் வந்து இவங்க ரெண்டு பேர் பேப்பர் தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரெஃபரன்ஸ் பேப்பராக அனுப்புவோம். இப்போ வழக்கமாக நம்ம பண்ணுறது தான், ஒரு டெஸ்ட்லையும் அந்த டெஸ்ட்டில் டாப்பராக வர மார்க் ஃபஸ்ட்டு வராங்க தெரியுமா மார்க், தமிழில் ஒரு பேப்பர், இங்கிலீஷில் ஒரு பேப்பர் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு பேப்பர் தான் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இது வந்து சரண்யா மேடமோட பேப்பர். ஒன் செகண்ட். இது சரண்யா மேடமோட பேப்பர், இது வந்து அபிநயா மேடமோட பேப்பர். ரெண்டு பேரும் ஒரே பேட்சை சேர்ந்தவங்க தான். இப்போ ரெண்டு பேருமே ஒன்றா வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து 158.25. இது வந்து சரண்யா மேடமோட மார்க். கம்யூனல் ரேங்க் வந்து 274, ஓவரால் ரேங்க் வந்து 1067. இங்கே வந்து அபிநயா மேடமோட பேப்பர் ஒரிஜினல் ரேங்க்கு மார்க் வந்து 154.50, கம்யூனல் ரேங்க் வந்து 492, ஓவரால் ரேங்க் வந்து 1799. ஓகேங்களா? இங்கே கிளாஸ் டெஸ்ட்லையும் இதே மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து 4 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதே மாதிரி தான் கிளாஸ் டெஸ்ட்லேயுமே வந்து முன்ன பின்ன தான் வருவாங்க. ஓகேங்களா? அந்த இதில் பாருங்கள். அதையுமே நாங்கள் அப்போ நோட் பண்ணல, இப்போ தான் ரிசல்ட் வந்த அப்புறம் எடுத்த அப்புறம் தான் நாங்கள் பார்க்குறோம். ரெண்டு பேர் பேப்பர் தான் எடுத்து பார்த்தோம். இதில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ அங்கே பாருங்கள், அபிநயா மேடம் வந்து அந்த டெஸ்ட்டில் 203.5 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரண்யா மேடம் வந்து 205. ஓகேங்களா? அங்கே வந்து 2 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் தான். இவங்க இங்கே வந்து 4 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. 158 இவங்க, 158.25, 154.50. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட கரெக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதை தான் இந்த இதில் நீங்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம இது இருக்கும். அண்ட் வந்து அவங்களோட பேப்பர் எவாலுவேஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேயும் போட்டிருக்கோம், குரூப்லேயும் ஷேர் பண்ணுறோம். இந்த பேப்பரும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம்ன்றதால ரெண்டுமே வந்து டெஸ்ட்டு ப்ராப்பரான டைமில் முடிக்கல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இனிஷியலாக இப்போ பண்ண எக்ஸாம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க தெரியுமா, அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து எவ்வளோ நேரத்தில் எழுதிருக்காங்கன்னு பாருங்கள், 4.5 மணி நேரம் எழுதிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் them வந்து இந்த மாதிரி 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம்லாம் எழுதுனவங்களாம் இருக்காங்க. இவங்க எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஓகேங்களா இந்த பீரியட்லேயே ஸ்பீடை பிக்கப் பண்ணி ப்ரெசன்டேஷனை பிக்கப் பண்ணி இவங்களால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு இன்னைக்கு இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு மெசேஜ் போடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்மளும் அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சொல்கிற இதுவோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு டெஸ்ட் ஃபீட்பேக்கில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயே ஃபஸ்ட் அட்டம்ப்டாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன இது ஒன்றுனா, இவங்க வந்து டாப்பராக வருவாங்க, ஓடி லிஸ்ட்டில் வருவாங்க, டாப் 100க்குள்ளே வருவாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஓகேங்களா? அது நம்ம ஆர்டிஐ பேப்பர் வாங்கி பார்த்தா என்னன்றது தெரியும். ஓகேங்களா? அதில் என்னென்னலாம் பார்த்துட்டு சரி பண்ணிவிட்டு அப்கமிங் எக்ஸாம்ஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 1ல் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் பார்ப்போம். ஓகேங்களா? போத் அபிநய மேடமும் சரி, சரண்யா மேடமும் சரி. அண்ட் நம்ம கிட்ட கிளியர் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இதுதான். ஓகேங்களா? எல்லாரோட பேப்பர்ஸ் வந்து நம்மளே வாங்கி நம்ம என்னென்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த என்னன்றதை சரி பண்ணலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக் இதுதான். ஓகேங்களா? டைம் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா ஆகுது, அதை அதுக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அண்ட் வந்து அப்போவே நமக்கு
தெரியும். உங்க ஃபீட்பேக்ல எழுதியிருப்பாங்க. யூ ஆர் ஹேவிங் ஆல் குவாலிட்டிஸ் டு பிகம் த டாப்பர். ஓகேங்களா? இம்ப்ரூவ் யுவர் டைமிங் அண்ட் கண்டென்ட். ஸ்டே ஃபோக்கஸ் 99 90 நாள் 90 நாள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்குன்ற மாதிரி ரெடியூஸ் ஒரு வேர்ட் லிமிட் அதிகமாக எழுதுற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபீட்பேக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு மாறும். ஓகேங்களா? ஓகேங்களா? யுவர் ஹேவிங் ஆல் குவாலிட்டி தி கேம் டாப்பர் எந்த நேரத்தில் சொன்னமோ என்ன நமக்கு அது மாதிரியே அவங்க வந்து ஆயிருக்காங்க. பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்து நமக்கு ஃபர்ஸ்ட் 100க்குள்ள ஒரு ஓட்டிலே வரும்னு பார்த்தோம். பட் வரல. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் அவங்களோட பேப்பர் பாருங்க. இவங்களோட பேப்பர் மற்ற கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட பேப்பர் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. பார்த்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்றவங்க நீங்க அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இவங்க அபிநயா மேடம் பொறுத்தவரை ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே நல்லாவே நீட்டாவே இருக்கும். ஓகேங்களா? பட் எதனால மார்க் குறைஞ்சது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் கிட்ட எழுதிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் வந்து நம்ம அடிச்சு எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓவராலாக பாருங்க. ஓகேங்களா? இவங்களுக்குலாம் மார்க் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த பேப்பர் எவாலுவேஷனை பற்றியே கொஞ்சம் ஒரு நெகட்டிவான இது வருது. ஓகேங்களா? ஏன்னா இவங்களும் நம்ம நல்ல மார்க் வரும். ஓகேங்களா? ஒரு 165 அந்த ரேஞ்சில் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் மார்க் வரல. ஓகேங்களா? என்னன்றது நம்ம பார்ப்போம். கண்டென்ட்ல இதுவா என்ன, இந்த கரெக்ஷனில் ப்ராப்ளமா என்னன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஆன்சர் கீன்னு ஒன்று விட்டால் நம்ம அதை வச்சு ஈஸியாக செக் பண்ணிடலாம். குத்துமதிப்பாக நீங்கள் மார்க் போகிறதால தான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ எவாலுவேஷன் ஒழுங்காக நடந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் எந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் இது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டென்ட் வைஸும் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நல்லா தான் இருக்கும். எதனால மார்க் குறைஞ்சதுன்றது தெரியல. பேப்பர் வாங்கி பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் இதுல முக்கியமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க கிளாஸ் டெஸ்ட் இந்த மாதிரி சீரியஸா எடுத்துட்டு படிங்க. ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிருக்க ரீஸ்டார்ட் பேட்ச் இப்போ போயிட்டு இருக்கல குரூப் 2 மெயின்ஸ் பேட்ச். இதுல இருக்கவங்க நிறைய பேர் டெஸ்ட் எழுதுறது இல்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளோட அந்த மே பேட்ச்லயுமே சரி ஒழுங்கா டெஸ்ட் எழுதி இது பண்ணவங்க தான் வந்து இப்போ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 100க்கு மேல போயிருக்கு ரிசல்ட். ஓகேங்களா? நமக்கு 100 இப்போ இதுவரையிலும் வந்து நமக்கு 111 பேரும் 112 பேரும் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த லிஸ்ட்ல. ஓகேங்களா? வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது கவுன்சிலிங் போகிறப்ப நம்ம கடைசி ஃபைனலாக சொல்லலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து 112 பேர் இருக்காங்க. அந்த எல்லாரோட பேப்பர்ஸ் இதெல்லாமே மோஸ்ட்லி நம்ம எல்லாமே எடுத்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் வரணும்னா நீங்க வந்து இந்த டெஸ்ட்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க லெத்தாஜிக்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாசஸ். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் இது பண்ணுங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே படிக்க ஆரம்பிச்சுங்க. ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க படிச்சுக்கலாம். ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இவங்கெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சதால தான் வந்து இப்போ ஏதோ நமக்கு கரெக்ஷன் ப்ராப்ளம் என்னவோ ஏதோ ஒரு போஸ்டிங்காச்சும் உங்களால இப்போ வந்து அஷூரன்ஸா எடுக்க முடிஞ்சிடுது. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் இவங்க உள்ள போயிட்டா வேலை பார்த்துக்கிட்டே கூட இங்க படிக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்க இங்கேயே லெத்தாஜிக்கா இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல இது என்னன்னா இந்த இதுதான் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகேங்களா? மார்க் வந்து இந்த கிளாஸ் டெஸ்ட்லயும் சரி இங்கேயும் சரி கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒன்றாவே இருக்காங்க. ஒரே பேட்ச்ல ஜாயின் பண்ணாங்க. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா இவங்க தமிழ் மீடியம் அவங்க இங்கிலீஷ் மீடியம். ஓகேங்களா? அதனால மீடியம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஒழுங்கா கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. நான் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். நீங்க ஒன்றும் worry பண்ணிக்க தேவையில்ல. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நல்லா எழுதியுமே கிடைக்காம போயிருக்கு. அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா நம்ம அதை இது பண்ணி தான் ஆகணும். கடந்து தான் ஆகணும். இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஒருத்தராக நான் போடுறேன். ஓகேங்களா? அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட டெஸ்ட் பேப்பர்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இது பண்ணி சொன்னதான் உங்களுக்கு டீட்டெயில் தான் இருக்கும். அதான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க்யூ.